கர்த்தருக்கு மகிமை. நான் வேகமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். டியூட்டானமி சாப்டர் 30 verse 5. எடுத்தாச்சா? உங்கள் பிதாக்கள் சுதந்தரிக்கிற தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்கவும், அங்கே சுதந்தரித்த தேசத்தில் தேவன் உங்களை கொண்டு சேர்க்கவும், கொண்டு சேர்த்த தேசத்தில் தேவன் நன்மை செய்யவும், நன்மை செய்த தேசத்தில் தேவன் உங்களை பிதாக்களை விட தேவன் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. இந்த கடைசி காலம் தேவன் நம்மளை சுதந்தரிக்க வைத்திருக்கிறார். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க வாசித்தா, உடனே போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளுவீர்கள். உடனே, இம்மீடியட்லி, உடனே சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளுவீர்கள். உடனே அப்படின்னா இதுவரைக்கும் தாமதம் ஆய்கொண்டே இருந்தது, இதுவரைக்கும் காத்திருந்து கொண்டே இருந்தது, இதுவரை என்ன செய்வதென்று பல யோசனைகள் இருந்தது, பல காரியங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த இரவு ஜெபத்தில் 12 மணி நேரம் கிரயத்தோட தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விலையேற பெற்ற பதில், இனி தாமதம் ஆக போகிறது இல்லை, இனி காத்திருக்கிற நாள் முடிய போகிறது. கர்த்தர் உடனே சுதந்தரிக்கிற நேரத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிற்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இனி எதுவுமே தாமதமாக போகிறதில்லை, இனி எல்லாம் உடனே நடக்க போகிறது. இவ்வளவு வருஷம் ஜெபித்த ஜெபம், இவ்வளவு வருஷம் கண்ணீர் விட்டது, விழித்திருந்தது, போராடினது, உபவாசித்தது, ஊழியம் பார்த்தது, ஆண்டவரே எப்போ எப்போ என்று பல கேள்விக்குறிகளும் பல எதிர்பார்ப்புகளும் இருந்த காலமெல்லாம் இந்த நாட்களில் ஜெபத்துக்கு பின்பாக ஆண்டவர் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமா நமக்கு சொல்லுகிறார், இனி உங்க ஊழியத்தில் இனி தாமதமாக போகிறது இல்லை, இனி உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் தாமதமாக போகிறது இல்லை, உங்கள் தரிசனங்கள் இனி தாமதமாக போகிறது இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு நன்மைக்கேற்ற முடிவு இனி தாமதம் அல்ல, உடனே. அல்லேலூயா. எளிதாய் ஜெயித்துக் கொள்வீர்கள். இதுவரை கடினமா இருந்திருக்கலாம், இதுவரை போராடி இருக்கலாம், இதுவரை யுத்தம் பண்ணி இருக்கலாம், ஆனா இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் எளிதாய் சுதந்தரிக்க போகிறோம், எளிதாய் ஜெயிக்க போகிறோம். உங்கள் பிதாக்கள் சுதந்தரிக்கிற தேசத்துல நீங்க சுதந்தரித்த தேசத்தை தேவன் உங்களை கொண்டு சேர்த்த தேசத்துல நன்மை செய்த தேசத்துல தேவன் உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எப்பயுமே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அது நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆமாம், வாக்குத்தத்தனாலே நமக்கு இஷ்டம்தான். ஆனா கர்த்தர் நமக்கு ஏன் வாக்குத்தத்தங்களை தருகிறார்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தா, நீங்க திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஏன் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தாரா? ஏன் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறா? ஏன் நீ சுதந்தரிப்ப? ஏன் நீ எளிதா ஜெயித்துக் கொள்ளுவ? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கூட இருப்பேன், உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார் என்றால் என்ன? தேவன் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற, பரலோக ராஜ்யத்தின் சுபாவத்திற்கு என்ன மாற்றுகிறதற்கு தான் எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பது வாக்குத்தத்தம். ஆனா இங்க திவ்ய சுபாவம் என்பது நீ இஸ்ரவேல் ஜனங்களை
அதிசயங்களை பார்த்து நீ எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகிற நாளில உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இது வாக்குத்தத்தம், இது திவ்ய சுபாவம். இதோ நான் உன்னை புதிய காரியங்களை செய்வேன். ஆனா நீ முந்தினவைகளை நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது. ஆண்டவர் உனக்கு புதிய காரியங்களை செய்யணும்னா பலச விட்டாதான் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வா. எகிப்தை விட்டு வெளியே வந்தா தான் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவா. ஒரு வாக்குத்தத்தம் தாரார்னா என்ன பரலோகத்துக்கு பங்காளியா மாத்துறதுக்கு தான் எனக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் தருகிறார். கையை தட்டி வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த 2024 எனக்கு ஆரம்பிக்கும் போது வாக்குத்தத்தம் தந்தார்னா அந்த வாக்குத்தத்தம் என்னை பரலோக சுபாவத்துக்கு மாற்றி இருக்குமானா இந்த இரவு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உடனே சுதந்தரித்துக் கொள்ள எளிதா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்போதும் வாக்குத்தத்தமா பிரேயர் கார்டில், ப்ராமிஸ் கார்டில், வீட்டில் போர்டாக இருந்துச்சுன்னா அது ஆவறதில்லை. வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நான் ஜபமாக மாற்றணும். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில ஜபமா மாறணும். வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில கேள்வி எழுப்பப்பட வேண்டும். வாக்குத்தத்தத்தை நான் எப்போதும் தேவ சமூகத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில வாக்குத்தத்தமா இருந்தா என் கையில் இருக்கிற பைபிள்ல காடா தான் இருக்கும், என் வீட்டில் இருக்கிற வசன போர்டா தான் இருக்கும், என் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு காரியமா தான் இருக்குமே தவிர என்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தம் வருதோ அந்த வாக்குத்தத்தத்தை நான் ஜெபிக்கத்தான் கர்த்தர் என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவா. வாக்குத்தத்தத்தை நான் ஒப்பிட்டு பார்க்க தான் இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் அல்லவா என்று நான் கேள்வி எழுப்பும் போதுதான் கர்த்தர் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க பண்ணுவா. இந்த வருஷத்தின் இந்த நவம்பர் கடைசி வந்திருக்கிற நமக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பிஃபோர் இந்த 2025 என்டருக்கு முன்னாடி இந்த 2024ல இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறலைன்னா இப்ப ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. லெட்ஸ் ப்ரே. உங்க சத்தம் கேட்கணும். என் வாக்குத்தத்தம் இப்ப ஜெபமா மாறணும். என் வாக்குத்தத்தம் இப்ப கேள்வியா மாறணும். என் வாக்குத்தத்தம் இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் என் கண்கள் காணல, என் காதுகள் கேட்கல, என் இருதயம் உணரல. இன்னும் காடாதான் இருக்கு, இன்னும் போடாதான் இருக்கு. இல்ல before I entered in 2025 2025 நுழையிறதுக்கு முன்னாடி என் கண்கள் காண போகிறது, என் காதுகள் கேட்க போகிறது, என் இருதயம் அதிசயப்பட்டு கையை தட்டி அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்களேன், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உடனே சுதந்தரிப்பீர்கள், எளிதாய் ஜெயித்துக் கொள்வீர்கள். சுதந்தரிக்கிற தேசத்துல தேவன் உங்களை சுதந்தரிக்க பண்ணுவா, கொண்டு உங்களை சேர்ப்பா, நன்மை செய்வா. பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. அல்லேலூயா. பிதாக்களை விட கர்த்தர் என்ன பெருக பண்ணுகிறவ. ஆமென். எனக்கு பெருக்கம் என்பது தேவன் எனக்கு வச்சிருக்கிற பெரிய சுதந்திரம், பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. நாம் பெருகிறத அவர் விரும்புகிறார். இப்ப இருக்கிற பெருக்கம் எல்லாம் ஒன்லி ஃபைனான்சியல் growth மட்டும்தான் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். அது மாத்திரம் இல்ல, அது ஒரு சைடு, அது ஒரு பார்ட், அது ஒரு பெர்சன்டேஜ் தான். ஆனா அதை விட கர்த்தர் என் ஆவியில, என் ஊழியத்துல, தரிசனத்துல, எழுப்புதல்ல கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிறது தேவனுடைய பெரிய. கர்த்தர் என்னை பெருக பண்ணுவா. அல்லேலூயா.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் தேசம் இனம் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் வடக்க தெற்க கிழக்க மேற்கே நோக்கி நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருப்பேன். தேவரீர் எனக்கு என்ன தருவீர்? என் வீட்டில் இருக்கிற எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறான், இவனா எனக்கு சுதந்திரவாளி. கையை பிடித்து கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணிப்பா, இவ்வளவாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். 17ஆம் அதிகாரம் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பதாக 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவா, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை பிடித்தான், கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நான் உன்னை பெருகவே பெருக. ஆமென். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று என் பேரிலே உன்னை ஆசீர்வதித்து ஆணையிட்டு ஆசீர்வதிக்கிறேன், நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் பணிவெடிக்காரர்களையும் கொடுத்ததுனால பெலிஸ்தியர் அவனை கண்டு பொறாமை கடுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். 26ஆம் அதிகாரம் அங்க வேதம் சொல்லுகிறது, ஏசேக்கு சுத்தனா முடிந்து கர்த்தர் பழிகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார், ரகபோத்தின் பெருக்கத்தை தேவன் தந்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அங்க வேதம் சொல்லுகிறது, கோலும் தடியோடு புறப்பட்டு போனவன 2 பரிவாரங்களோடு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். 39ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் யோசேப்பை கர்த்தர் பெருக பண்ணினார். 47ஆம் அதிகாரம் மனாசே எப்ராயிமை கர்த்தர் பெருக பண்ணினார். 49ஆம் அதிகாரம் 12 கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார். இந்த இரவு சொல்றேன், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. அல்ல, ஒரு நிமிஷம் கையை தட்டணும், வாயை திறக்கணும், ஊழியம் பெருகும், தரிசனம் பெருகும், ஜெபம் பெருகும், உபவாசம் பெருகும், ஊழியம் பெருகணும், ஆத்துமா பெருகணும், தேசத்துல அக்கினி பெருகணும், வல்லமை பெருகணும், அபிஷேகம் பெருகணும். கையை தட்டுங்க, வாயை திறங்க. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருகணும், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. அல்லேலூயா. நீங்க பெருகிறது தான் தேவனுடைய திட்டம். நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எழுப்புதல்னு வந்துட்டாலே, நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க, ஒரு பிரசங்கம் 3000 பேர். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் ஒரு அற்புதம் 5000 பேர். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் ஒரு அடி அதிகமான புருஷர்கள் ஸ்திரீகள் கர்த்தர் பக்கம் சேர்ந்தார்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பெருக்கமாக தான் இருக்கும், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பிறகு 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், சபை சமாதானம் பெற்று ஆறுதல் பெற்று பயபக்தியோடு வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சீசர்களின் தொகை எருசலேமில் பெருகிற்று. எல்லாமே பெருக்கம். எழுப்புதல் சொன்னா ஆண்டவர் சிறுக அல்ல, கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுகிற ஆண்டவர். சுதந்தரிக்க போகிறோம், தேசத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறா. கர்த்தர் உங்களை என்னையும் பிதாக்களை விட தேவன் பெருக பண்ணுவா. ஒரு ஆபிரகாம், ஒரு ஈசாக்கு, ஒரு யாக்கோபு, 12, 70, 6 லட்சம் புருஷர்கள் கர்த்தர் பெருக பண்ணினார். 1ல் தான் ஆரம்பிச்சார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். 1ல் தான் நம்ம அப்பா ஆரம்பிக்கிறவர், ஆனால் முடிவு அன்கவுண்டபிள்.
அன்கவுண்டபிள். எண்ண முடியாத அளவு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இந்த கடைசி கால எழுபதில் திருச்சபைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிற நாட்கள் வருகிறது. ஒவ்வொரு தேசத்தில் வந்த எழுப்புதலில், ஒவ்வொரு திருச்சபைகளில் ஒரே நாளிலேயே பல ஆயிரங்களை பல லட்சங்களை கர்த்தர் கொண்டு வந்து பெருக பண்ணினது இந்த கடைசி கால எழுப்புதல். அங்க சில சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். பட் the last day revival in India, in தமிழ்நாடு, அதை விட பல மடங்கு வெடிக்கும் 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 வெடிக்கும். கையை தட்டி வாயை திறங்க. உங்க ஊழியத்தில் uncountable people, என் சபையில் uncountable, எண்ண முடியாத அளவு பெருக்கத்தின் நாட்கள் வருகிறது. Pastors, be prepared. நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். உங்க சபை பெருக போகிறது. நம்ம சர்ச்சில் இன்னைக்கு 850 இருந்து ஒரு 1000 பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம சர்ச்சில் 852,000 என்ற ஆண்டு சொல்லியிருக்கிறேன். வர்ற வருஷத்தில் இட் வில் இன்க்ரீஸ். ஆர் யூ ரெடி டு ப்ரிப்பேர்? உனக்கு 10,000 பேர் தரப்போற, நீ ஆயத்தமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தான் 21 நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நான் சாப்பிட்டா கூட இவ்வளோ பிரசங்கம் இவ்வளோ சத்தமாக பேச மாட்டேன். ஆமாம், இன்னைக்கு 12வது நாள் ஒரு வேளை கூட சாப்பிடாம கர்த்தர் நின்ன எனக்கு பலன் தந்திருக்கிறார்னா எனக்கு கொடுத்த தரிசனம். தாழ்மையா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன். கர்த்தர் இனி வர்ற நாட்கள்ல ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. உங்க சபை பெருக போகிறார். ஊழியங்களின் எல்லைகள் பெருக போகிறது. தேவ ஜனத்தை கர்த்தர் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு கர்த்தர் பெருக. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். இறக்கந்தாங்க. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கர்த்தர் பிதாக்களை விட தேவன் நம்மளை பெருக பண்ணுவாராக. பிரைஸ் காட். தேவன் நம்மளை விருத்தி அடைய பண்ணுவாராக. பிதாக்களை விட. யாரு பிதாக்கள்? யாரு பிதாக்கள்? பைபிள்ல ஒரு 3 பிதா இல்ல 2 வெளி அவுட் ஆஃப் 1 ஒரு 3 பிதாக்கள் சொல்றேன். ஒன்று பிப்ளிக்கல் ஃபோர் ஃபாதர்ஸ், ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஃபோர் ஃபாதர்ஸ், மூன்றாவது அவர் ஓன் ஃபோர் ஃபாதர்ஸ். ஒன்று ஆவிக்குரிய பிதா, இன்னொன்று வேதாகம பிதா, மூன்றாவது எங்க அம்மா அப்பா ஒரு பிதா. வேதாகம பிதாக்கள் யாரு? நீங்க ஆபேல் இருந்து எடுத்துக்கோங்க, யோவான் அப்போஸ்தலன் வரைக்கும் அது யாரு தான்? பிதாக்கள் தான். பிப்ளிக்கல் ஃபோர் ஃபாதர்ஸ், வேதாகம பிதாக்கள். ஸ்பிரிச்சுவல் ஃபோர் ஃபாதர்ஸ், நான் இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, எங்கள் அப்பா பட்டை மொட்டை கொட்டை. எங்கள் ஐயா எங்கள் அம்மாவுடைய முழங்கால் ஜெபம் கர்த்தர் என்ன ரசித்தார். அப்போது எனக்கு 2வது வருஷம் காலேஜ் முடியும் போது 3rd இயர் ஸ்டார்டிங்கில் என்ன ஏசப்பா என்கவுண்டர் பண்ணார். கர்த்தர் சந்திச்சாரு. நான் பார்த்தேன், ஆண்டவர் என்னை தொட்டார். என் கண்ணுக்கு முன்னாடி நான் ஊழியத்தில் பிரசங்கம் பண்ணுற ஒரு 2 பேரை பார்த்தேன் தூத்துக்குடியில் ஒரே நாளில். ஒன்று மோகன்னு, இன்னொரு பக்கம் அகஸ்டின் அண்ணன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னப்பா இப்படி பேசுகிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்லையா ஆள். இந்து குடும்பம்ல நமக்கு எங்கள் சர்ச்சுக்கு போன வழக்கம், எங்கள் பைபிள் வாசி வழக்கம், எங்கள் பிரசங்கம் கேட்டு வழக்கம் ஒன்றுமே இல்லையே. ஒன்று மோகனை வந்து பேசுகிறாங்க பேரின்ப பெருவிழா, இன்னொன்று மிஷினரி பெருவிழா, அகஸ்டின் அண்ணன் வர்றாங்க முழுவர ஜப ஐக்கியம் நடத்துறது. பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, இப்படி பேசுகிறாங்க, இப்படி
அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. அப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஃபோர் ஃபாதர் யார் அப்படின்னு உங்கள்கிட்ட என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எனக்கு அகஸ்தியன் ஒரு இன்ஸ்பிரேஷன், மோகன் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களை கேட்டால் நீங்கள் பல பேரை சொல்லுவீங்க. சாமுவேல் ஜெபராஜ் பாஸ்டரை கேட்டால் பாஸ்டர் ராஜாமணி அவர்களை சொல்லுவாங்க, அவங்க அப்பாவை. எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஓன் ஃபோர் ஃபாதர் தான் வரும். மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களை தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, உங்களை கூப்பிட்டு கேட்டால் தனித்தனியாக சொல்லுவீங்க. எனக்கு இப்பொழுது முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற, ஏற்கனவே ஓடி முடித்த பல தேவ மனிதர்களை நீங்கள் அடையாளம் காட்டலாம். வின்சென்ட் பிரதரை கேட்டால் சொல்லுவார், எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பாஸ்டர் ஜான்சன் அவர் தான் எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபோர் ஃபாதர்னு சொல்லக்கூடும். இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக உங்கள் ஆவிக்குரிய பிதாக்களை உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வைத்து நீங்கள் நடந்து கொண்டு போவீர்கள். அல்லேலூயா. மூணாவது சொல்கிறேன், அவர் ஓன் ஃபோர் ஃபாதர். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பிதாக்களை உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள், பிள்ளைகளை உங்கள் பிதாக்களுக்கு கோபப்படுத்தாதிருங்க, பிள்ளைகளை உங்கள் பிதாக்களுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு பிதா அப்படின்னா இந்த 3 பிதாக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், பிப்ளிக்கலா இருக்கலாம், அவர் ஓர் ஃபோர் ஃபாதரா இருக்கலாம். ஆண்டவர் இந்த இரவு சொல்றது என்ன தெரியுமா? பிதாக்களை விட நீங்க பெருகுவீர்களானா இந்த 3 கேட்டகரியை விட ஒரு பாயிண்ட் கூட இன்க்ரீஸ் ஆகிறது தான் தேவனுடைய பெரிய திட்டம். கர்த்தர் இந்த இரவு, இந்த 12 மணி நேரம் முழு இரவு ஜெபத்துல ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இது உங்கள் ஆவிக்குரிய பிதாவா இருக்கலாம், உங்கள் முற்பிதாக்களா இருக்கலாம், உங்க வேதாகம பிதாக்களா இருக்கலாம், உங்களை நடத்தி வந்த பிதாக்களா இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம். அதுல 0.1% இன்க்ரீஸ் ஆகிறது தான் தேவனுடைய பெரிய திட்டம். That is not ஏதோ வாக்குத்தத்தை மாத்திரம் நீங்க நினைக்க கூடாது. தேவன் மனசுல இருக்கிற பெரிய பிளானே என்ன தெரியுமா? நான் பெருகணும். வாக்குத்தத்தம் இல்லை, ஆண்டவருடைய பெரிய ஆசை திட்டமே நீங்களும் நானும் பெருகணும். ஒரு இயேசு, ஒரே ஒரு இயேசு. இன்னர் சர்க்கிள் 3, அவுட்டர் சர்க்கிள் 12, அடுத்தது 70. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 72 இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, 72 இருக்கு, தமிழ் பைபிள்ல 70 இருக்கு. அடுத்தது 120, அடுத்தது 3000, அடுத்தது 5000, அதுக்கு அடுத்தது திரளான புருஷர்கள், அதுக்கு அடுத்தது இப்ப எவ்வளவு கர்த்தர் நம்மளை பெருக பண்ணி இருக்கிறார். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, ஆட்களை பாருங்க. 1ல் ஆண்டவர் ஆரம்பிச்சு கர்த்தர் இன்னைக்கு எவ்வளவு என்ன பெருக பண்ணி இருக்கிறார். சிங்கத்தின் கேபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்ப இவங்க தான் பிதாக்கள். இவங்களை விட கர்த்தர் நான் பெருக பண்ண விரும்புகிறார். தேவனுடைய பெரிய திட்டமே நான் பெருகிறதான். நீங்க பெருகணும், நாம் பெருகணும், தேசத்துல கர்த்தர் அறிகிற அறிவுல ஜனங்கள்லாம் பெருகணும் பிதாக்களை விட. சரி, யார் பிதாக்கள்? பிதாக்கள் எப்படி இருப்பாங்க? சங்கீதம் 22:4 வாசித்து பாருங்க. சங்கீதம் 22:4 சொல்கிறது, பிதாக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை தேவன் விடுவித்தார். பிதாக்கள்னா எப்படி இருப்பாங்க தெரியுமா? கண்ணை மூடிட்டு பிளாங்கா நம்புவான், அதான் பிதாக்கள். பிதான்னா எப்படி இருப்பான்? கண்ணை மூடிட்டு நம்புவான், அவன் தான் பிதா. பிதா எப்படி? அவர் அப்படியே நம்புவான். நோவா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தேசத்துல நான் உன்னை நீதிமானா கண்டேன், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சது,
ஓகே ஆண்டவரே, கொப்பேர் மரத்தில் நீ இன்ன அளவில் ஒரு வேலையை செய், நான் மழையை அனுப்ப போகிறேன். ஓகே ஆண்டவரே, 120 வருஷ பிரசங்கம், 120 வருஷ ப்ரிப்பரேஷன், 120 வருஷ போட்டு, 120 long years. ஆண்டவர் சொன்ன உடனே ஓகே ஆண்டவரே. இப்போ நம்மகிட்ட வாராருன்னு வச்சுக்கோங்க, எப்பா மழை வரப்போகுது, கொப்பேர் மரம் நேத்தான் வேப்ப மரம் சாஞ்சு போச்சு, ஏன் வேப்ப மரத்தில் செய்யப்படாதா, தென்னை மரத்தில் செய்யப்படாதா, நம்ம 2-3 கேள்வி எழுப்புவோம். மழையா? அது என்ன மழை? 1008 கொஸ்டின் ரைஸ் பண்றதுல நம்மளை விட உலகத்தில் யாருமே இருக்கவே முடியாது. ஆமா, ஆண்டவரே சில நேரம் நம்மளை கண்டா திணறாரு. நம்ம போய் நின்னாலே அவரே பதறாரு. அட பாவி, மழை விட பயங்கரமான ஆளா இருக்காடா அப்படின்ற மாதிரி. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். பிதாக்கள் எப்படி நம்புவார்கள், நம்பின அவர்களை தேவன் விடுவிப்பா. கண்ணை மூடிட்டீங்க போ ஆபிரகாம், ரைட். கண்ணை மூடிட்டு இதை விடு, ஓகே. மோசே மலைக்கு மேல 40 நாள் வா, ஓகே. நான் சொல்ற மாதிரி செய்ய கவனமாறு, ரெடி. ஆண்டவரை என்ன செய்யணும், ஓகே போ. எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறத அப்படியே ஆமா 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 ஓகேன்னு கொஸ்டினே ரைஸ் பண்ணாம அப்படியே கேட்கிறவர்கள் தான் பிதாக்கள். ஹல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டு முச்சடியில தரிசனமாகி என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து ஆளொட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்கவே கேட்டு பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜீவனை எகிப்தியர் கசப்பாக்கினதை நான் கண்டேன். உபத்திரவத்தை பார்த்த நீ போ, என் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கி நான் அற்புதமாக வல்லமையுள்ள கரத்தினாலும் வாங்கி வைத்து நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வருவேன், நீ போ. நம்ம மோசே கேட்கிறாரு, ஆண்டவர் இதெல்லாம் ரைட்டு, உங்கள் பிதாக்களின் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்றதெல்லாம் ஓகே. அவருடைய நாமம், பிதாக்களின் தேவன் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அவர்கள்ட்ட போகும்போது அவருடைய நாமம் என்ன என்று கேட்டா நான் என்ன சொல்லன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல். இங்க பாருங்க, பிதாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்படிப்பட்டவங்க? ஆண்டவருடைய பேரையே உச்சரிக்கிறதற்கும் பேரை தெரியாத காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பிதாக்கள். இன்னைக்கு நமக்கு யெகோவா ஈரே அப்படிங்கிறோம், எல் ஷடாய்ங்கிறோம், இயேசுவேங்கிறோம், பல நாமத்தை சொல்றோம். ஆனா அந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் சொன்னா இந்த நாமத்தை பத்தி கேட்கும் போது நான் என்ன சொல்ல? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இத போய் சொல்லு, நான் அனுப்பினேன்னு சொல்லு. சும்மாவே அடிப்பான். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னா கூட கொஞ்சம் செருப்ப கலத்தி தான் அடிப்பான். தோத்திரம். ஏன் இப்படி ஒரு ஆண்டவரா? பிதாக்கள் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறதற்கும் தேவனுடைய நாமமே தெரியாத காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பிதாக்கள். அப்படியே நம்புறான் பாருங்க. சொன்னா நம்ம ஆளு, இவன் தான் பிதாக்கள். ஆண்டவர் இவங்களை பார்த்து தான் சொல்றான், இவங்களை விட நான் உங்களை பெருக பண்ணுவேன். பிதாக்களை விட கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. இங்க பாருங்களேன், அதே உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதவசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்துக்கு ஏறி இதை கொண்டு வருகிறவன் யார்? இது எங்கேயும் தூரமா இருந்ததில்லை, அது உங்க வாய் பக்கத்திலே இருக்கு அப்படின்னு இருக்குல்ல. சொல்லுங்க, உண்மையா இருக்கா? எங்கேயோ கொண்டுட்டுலாம் வந்துட்டு அப்படிலாம் செய்யணும். அந்த வசனம் மட்டும் ஜோயல் பாஸ்டர் வாசிங்களேன் மைக்ல. 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளையை உனக்கு மறைபொருளும் அல்ல. பாருங்க, இங்க பாருங்க, மறை
பொருளும் அல்ல, மறை பொருளும் இல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல, தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கும் அப்புறத்திலும் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதை ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்றதுக்கு ஏதோ நீ வானத்துக்கு ஏற, மலையில ஏற, தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிச்சு அங்க போய் எவனையாவது கொண்டு வர சொல்லி இல்ல. அது ரொம்ப தூரமும் இல்லை, என் வாய் பக்கத்துல, என் இருதயத்துக்குள்ள, என் வாயில தான் கர்த்தர் வைத்திருக்கிறா. இந்த இரவு நான் உங்களை பார்த்து சிலரை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் சொல்றா, நீங்கள் பிதாக்களை விட நீங்கள் பெருகுவீர்கள். அப்ப கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் நானும் என்னைக்கோ பெருகி இருக்கணும். ஆமா, ரைட்? உண்மையா இல்லையாங்க? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் நானும் என்னைக்கோ பெருகி இருக்கணுமா வேண்டாமா? என்னைக்கோ பெருகி இருக்கணும். ஆனா இன்னைக்கு பெருகி இருக்குமா? முன்னாடி பாருங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும், சைடுல பாருங்க ஒரு பெரிய ஆச்சரியக்குறி இருக்கும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் மலைக்கு ஏறி போக வேண்டாம், எத்தனை மலை தாண்ட வேண்டாம், வானத்துக்கு ஏற வேண்டாம், அது எங்கேயும் தூரம் அல்ல, யாரை அனுப்பி கொண்டு வர வேண்டியதில்லை, என் இருதயத்துக்குள்ளே இருக்கு, என் வாயில தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருப்பாரானா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டிய காலகட்டத்தில் தேவன் என்னை வைத்திருப்பாரானா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நீங்களும் நானும் சபையும் தேசமும் பெருகி இருக்கணுமா இல்லையா? ஆனா இன்னும் பெருகல இல்ல, பெருகி இருக்கோமா? திங்க். இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரி, 782 டிஸ்ட்ரிக்ட், 7 லட்சம் கிராமம், ஏறக்குறைய உலகம் முழுவதும் 24,000 பாஷைக்காரர்கள், 12,000 பாஷைக்காரர்கள் எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன், மீதி 12,000ல் 8,000 எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் இல்லை. 4,000 பாஷைக்காரர்களில் 2,292 பாஷைக்காரர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 2,292 பாஷைக்காரர்கள் இந்தியாவில் ஒரு முறை கூட இயேசுன்ற பேரை கேள்விப்பட்டதே இல்லை. இந்தியாவில் 7 லட்சம் கிராமத்தில் 4 லட்சம் கிராமத்தில் சபையே இல்லை. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு, 332 தாலுக்கா இருக்கு, 90,000 குக்கிராமம் இருக்கு, 17,860 ரெவன்யூ வில்லேஜ் இருக்கு, 10,000 ரெவன்யூ வில்லேஜ்ல சபை இல்லை. அகஸ்டின் ஜெயக்குமார் 53 வருஷத்துக்கு முன்னாடி பீகாருக்கு போனாங்க, 53 இயர்ஸ் பேக். ஆனா பீகார்ல ஒரு பகுதியில் ஒரு பார்ட்டை தான் செஞ்சிருக்காங்க 52 வருஷத்துல. அது அண்ணன், ஒரு அண்ணனை கொண்டு கத்த செஞ்சது. ஒரு அண்ணன் போய் தனியா போய் இன்னைக்கு ஒரு பெரிய ராஜ்யமே கத்தர் அந்த அண்ணனை வச்சு உருவாக்கி இருக்கிறார்னா பீகார்ல ஒரு பார்ட் தான். இன்னொரு பார்ட்டில் கல்யாண் பாஸ்டர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய பார்ட்டி இன்னும் பீகார்ல சந்திக்கப்படவே இல்லைங்க. அப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கும் நடக்கிற ஜபத்துக்கும், கர்த்தர் கொடுத்த ஊழியங்களுக்கும், உபவாசங்களுக்கும், பிரசங்கங்களுக்கும், டாக்ஸ் கொடுத்ததுக்கும், என்னைக்கோ கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் நானும் இன்னும் பெருகி இருக்கணுமா வேண்டாமா? கேட்கிறேன். ஏன் பெருகல? பெருகி இருக்கணும். பெருகல, அங்க ஏதோ பஞ்சாயத்து நடக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். நான் பிதாக்களை விட பெருகணும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்.
இன்னும் மேன்மை அடையணும். நீங்க பாடுங்க பாஸ்டர். எப்பயுமே பாட்டாவே பாடிக்கிட்டே இருக்காதீங்க, ஜெபமா மாத்துங்க. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. ஆமென். பிதாக்களை விட கர்த்தர் என்ன பெருக பண்ணுவார். இப்போ பிதாக்கள் அப்படியே நம்பினாங்க. பிதாக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பிதாக்கள் அப்படின்னு யோசித்தா, ஒரு நோவா ஆண்டவர் சொல்றார் பேழை உண்டாக்கு. இந்த பேழைக்கு ஏதாவது ப்ளூ பிரிண்ட் இருக்கா? இருக்கா? மண்டையை எதையாவது ஆட்டுங்க. ஆமென். மோசே நீ மலைக்கு ஏறி வா, 40 நாள் இரவும் பகலும் என் சமூகத்தில் காத்துரு. நான் உடன்படிக்கை பெட்டி, நான் எப்படி ஆசரிப்பு கூடாரம், எப்படி 48 பலகை, எப்படி தரைச்சல் இருக்கணும், எங்க ஆணி இருக்கணும், எங்க பலிபீடம் இருக்கணும், எங்க தூபகலசம் இருக்கணும், எங்க தொட்டி இருக்கணும், எங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே வாங்கி, அப்படியே பெசலேல்ட்ட ரிட்டர்ன் கொடுத்து, அப்படியே அபியாசப்படுத்தி, அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துக்கு எங்கேயாவது மாடலை மோசே பார்த்தாரா? நோ. ஆமென் சொல்லுங்க, உண்மைதானே? ஒண்ணும் கிடையாது. நோ மாடல், ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆசரிப்பு கூடாரத்துக்கு அதுக்கு முன்னாடி மாடல் இல்லை, மாதிரி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு ஜெபத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு, ஒரு சபை கட்டணும்னா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ஊழியத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஒரு ஜெபம் நடத்தணும்னா ஒரு ஜெப மாதிரி இருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு முன்னாடி என்ன இருக்கு? மாதிரி இருக்கு. ஆனா அன்னைக்கு பிதாக்களுக்கு ஒரு மாதிரியுமே இல்லை, ஒரு ப்ளூ பிரிண்ட்டுமே இல்லை, ஒரு அடையாளமுமே இல்லை, ஒரு வரைபடமும் இல்லை. ஆனா அவர்கள் கஷ்டப்பட்டு 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 கற்றுக்கொண்டு அவர்கள் பாடுபட்டு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்கி அதுக்கு கீழ்ப்படிந்து எச்சரிக்கையா இருந்து கவனமா இருந்து, ஒரு எலியாஸ் பலிபீடத்தை செப்பனிடுறான்னா, பலிபீடத்துக்கு இஸ்ரவேல்னு பெயரிடுறான்னா, 12 கட்டை எடுக்க வேண்டியிருக்கு, 12 கருளா எடுக்க வேண்டியிருக்கு, 12 கூட தண்ணியை ஊத்த வேண்டியிருக்கு, வாய்க்கால வெட்ட வேண்டியிருக்கிறது, பலியை சந்தாக துண்டிக்க வேண்டியிருக்கிறது. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இதெல்லாம் நம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி உம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீ கேட்டபடி வானத்திலிருந்து அக்கினி இறக்கும் என்று இவ்வளவு ஜெபிக்க வேண்டியிருக்கு. முன்னாடி ஒண்ணுமே இல்லாத நாட்கள்ல பிதாக்கள் இதெல்லாம் செஞ்சாங்க இல்ல? நீங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரமா 21ஆம் வசனமா, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், அவர்கள் பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி அவர் தமக்காக மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 13ஆம் அதிகாரத்தில் 13 15 வசனம் வரைக்கும் இயேசு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவர் சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களுக்கு, அப்ப ஆண்டவராகிய நானே உங்கள் பாதங்களை கால்களை கழுவியிருப்பேனா, உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருப்பேனா, நீங்களும் இதை பின்பற்றுங்க. ஆமென். எனக்கு முன்னாடி ஒரு மாதிரியுமே இல்லை. அவங்க பிதாக்கள்லாம் பெருகி இருக்காங்க, ஒண்ணுமே இல்லப்பா பிதாக்களுக்கு, எல்லாம் பெருக்கம். பிதாக்கள்லாம் பயங்கரமா அப்படியே எல்லா டெரிட்டரிலாம், எல்லா பவுண்டரிலாம் அப்படியே பெருகி இருக்கு. ஒன்னில் ஆரம்பிச்சது 6 லட்சம் புருஷர்கள், 30 லட்சம் பேர் பெருக்கம் இல்ல? இயேசுவை என்ன சொல்றாரு? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்றாரு? நான் சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப இயேசப்பாவே என்னதான் ஆசைப்படுறாரு? என் பிள்ளைகள் என்னை விட பெருகணும்பா.
என் பிள்ளைகள் சும்மா இப்படி இருக்கக்கூடாது, என்ன விட பெருகணும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் நான் லாசருவை 4 நாள் செத்த பணத்தை எழுப்பினேன். அட்லீஸ்ட் என் பிள்ளைகளாம் ஒரு 10 நாள் செத்த பணத்தை. ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1904 and 5 வில்லியம் சைமூர் அசுசா ஸ்ட்ரீட்ல ஒற்றைக்கண் போதகர், ஆப்பிரிக்கா அமெரிக்கா கொலாபரேஷன்ல பிறந்தவர், தேவ சமூகத்தில் 14 வருஷம் இவான் ராபர்ட்ஸனுடைய எழுப்புதலின் தாக்கத்தினால தேவ சமூகத்தில் விழுந்து விழுந்து ஜெபித்த மனிதன். பரிசுத்தாவின் வல்லமை நிரப்பி அந்த ஆவியினால பலத்தினால பரிசுத்தாவியை குறித்த வார்த்தையை பெற்ற போது சபையில பேச இடமில்லாத இருந்த போதிலும் 5 நிமிஷம் பிரசங்கத்துக்கு டைம் கிடைச்ச போது 5 நிமிஷம் பிரசங்கத்தில் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி மீண்டும் ஒரு பெந்தகோஸ்தே நாட்களை கர்த்தர் காண பண்ணி ஒரு பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாட்கள் அசுசா ஸ்ட்ரீட்ல ஒரு இடிந்து போன ஒரு பாலாய் தீக்கரையான ஒரு வீட்டை எடுத்து அந்த இடத்துல ஜெபக்கூட்டம் நடத்தின வில்லியம் சைமூர் நடந்த அற்புதங்கள் எப்படி தெரியுமா? காலே இல்லாதவனுக்கு கால் முளைச்சது, கையே இல்லாதவனுக்கு கை முளைச்சது. கர்த்தர் மரித்தோரை உயிரோட எழும்ப பண்ணினார். அவர் எழுதி வைத்து போன ஒரு காரியம் இருக்கு. அடுத்த 100 years ஆஃப்டர் ஒரு பெரிய எழுப்புதல் வரும். அதுதான் உலகம் தள்ளின எழுப்புதலா இருக்கும். அது இதை விட பயங்கரமா இம்பாக்ட் உண்டாக்கும். செய்யணுமா இல்லையாப்பா? சும்மா செத்த பாம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம வாக்கா சொங்கி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கோம். ஏதாவது செய்யணும் இல்லையா சொல்லுங்க. பாருங்க, இந்த வயசுல காதுல குள்ளா தோத்திரம், ஏதாவது செய்யணும். ஆமென் சொல்லுங்க. வெறியா இருக்கணும். ஒன்று வாழணும், இல்லைன்னா சாவணும். ஏசப்பாவுக்காக பாருங்க, பயந்தாங்குழியிலா சத்தமா இல்லையா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை பிதாக்களை விட பெருகப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிதாக்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, ஆனா அவர்கள் பெருகினார்கள். எனக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லாம் இருக்கு, நான் இன்னும் பெருகாம இருக்கேன்னா சம்திங். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு பிதாக்களை விட நம்மளை பெருக பண்ணுவாரா? பிரைஸ் காட். பிதாக்கள்லாம் பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி மாதிரியை வச்சுட்டு போயிருக்காங்க. இயேசுவும் அந்த மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். எப்படி? பாடுபட்டு, கஷ்டப்பட்டு. ஈஸிலாம் இல்லை. மோசேக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, அவ்வளவு பாடு இருந்துச்சு, அவ்வளவு போராட்டம் இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. ஆமா, இருந்துச்சா இல்லையா? ஆனால் ஜஸ்ட் யோசுவாவுக்கு வாங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு வாங்க. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிற, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ தான் பங்கிட்டு கொடுப்பா. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு, இவர்கள் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ தான் பங்கிட்டு கொடுப்ப. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை மாத்திரம் கைக்குள்ள மாத்திரம் உன் வாயை விட்டு பிரியாதபடி இருந்தா இந்த தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளுவா. அப்படின்னா என்ன? மோசேக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன், மோசேக்கு அவ்வளவு காரியம் செய்ய வேண்டியிருந்தது. ஆனா அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது ஒண்ணுமே இல்லை. அவர் கஷ்டப்பட்டு போயிட்டாரு, நான் கஷ்டப்படல. அவர் அடிச்சபட உன்னை வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. ஜஸ்ட் நான் காலை வச்சிட்டாலே போதும், கர்த்தர் என்னை பிதாக்களை விட பெருக பண்ணுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. நான் ஜஸ்ட் அந்த கால் ஒரு அளவு இருக்குல்ல, அதுல போய் என் காலை வச்சுட்டாலே போதும், அவ்வளவுதான், வேற மேட்டரே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நான் வச்சா போதும்.
ஆபிரகாம் துறவெல்லாம் தூத்தாச்சு. ஈசாக்கு நீ ஒன்னும் கஷ்டமே பட வேண்டாம், இந்த துறவை தூத்தத பிசாசு மூடி போட்டான், நீ திரும்ப போய் தோண்டுனா மட்டும் போதும்பா, நீ பெருகிருவேன்ற. நானு பிசாசு எப்போதும் மூடிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம தோன்றதுக்கு மட்டும் சோர்ந்து போயிடவே கூடாது. அவன் மூடுறதுல சோர்ந்து போவான், நீங்க தோன்றதுல சோர்ந்து போகாதீங்க. பிதாக்கள் தோண்டி வைத்த துறவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குமானா அடுத்த ஜெனரேஷன் ஜஸ்ட் போய் தோண்டினா போதும். ரகபோத்தின் பெருக்கத்தை கத்த திருச்சபையில கையை தட்டுங்க. எதெல்லாம் தடையா மூடி இருக்கிறதோ God wants to கை தட்டி ரேய் உடாதராபா சந்தரலதியா கரலபோ. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். அப்படியே சாப்பிடுவேன். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். ஆமென். அவங்க வச்சிருக்கிறத நான் அப்ளை பண்ணாலே போதும். அவங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிச்சு வச்சதை அந்த பாட்டனை அப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், என்னைக்கும் நான் பெருகிடுவேனே. ஏசப்பா தானே சொல்றாரு, என்னை விட நீ பெருகுப்பா. அப்ப ஏசப்பா எனக்கு முன்னாடி அடிச்சுவடை பின்பற்றி விடும்படி எனக்கு ஒரு பெரிய மாதிரி. அவரு பவுல் ஒரு வார்த்தை சொல்றார் தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதும்போது, ஒன்று கிறிஸ்துவ பின்பற்று, இல்லைன்னா என்ன பின்பற்று, அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். தைரியமா ஒரு மனுஷன் சொல்றாயா, ஒன்னு அவரை பின்பற்று இல்லைன்னா என்ன பின்பற்று. சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியலையே. பிதாக்களை விட கத்த நம்மளை பெருக பண்ணுவா இந்த மாதிரி. அப்ப இயேசுதான் எனக்கு ஒரு பெரிய மாதிரி, ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்போ ஏசப்பா மாதிரினா எனக்கு ஏசப்பா எதிலெல்லாம் மாதிரியா இருக்கார்? அன்புன்னா யார் தான் மாதிரி? அன்புன்னா மனதுருக்கண்ணா, கிருபண்ணா, ஜெபண்ணா, பொறுமண்ணா, சாந்த குணம்னா, மனத்தாழ்மண்ணா, அடினா. அதுக்கு மட்டும் வரமாட்டீங்கல்ல. ஊழியம் ஆரம்பிக்கும் போதும் அடிதான், முடிக்கும் போதும் அடிதான். நம்ம அப்பா ஆரம்பிக்கும் போதும் அடியில் தான் ஆரம்பிச்சாரு, முடிக்கும் போதும் அடியில் தான் முடிச்சிருக்கிறாரு. அப்போ அடிக்கிறதுலையும் ஏசப்பா தான் மாதிரி, கடிந்து கொள்றதுலையும் ஏசப்பா தான். எல்லாமே யார் தான் எனக்கு மாதிரி? ஏன்னா அவர் தான் எனக்கு பாடுபட்டு இந்த மாதிரியை எனக்கு வைத்து வைத்து போயிருக்கிறார். எனக்கு பாடுபட்டு ஒருத்தர் அழகாக எனக்கு ஒரு சூப்பரா ஒரு பேட்டர்னை உருவாக்கிட்டு போயிருக்காருன்னா, ஜஸ்ட் நான் பாடுபட தேவையில்லை, அந்த பேட்டர்னை அப்படி அப்ளை பண்ணிட்டாலே போதும். கர்த்தர் என்னை பெருக பண்ணி விடுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதே. இந்த இப்போதான் ரெடிமேட் ஷர்ட்டு, ரெடிமேட் பேண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டல. முந்தி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் ரொம்ப ரேர் தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் இப்போயும் கொஞ்சம் பேர் தைக்கிறாங்க, ஆனால் முந்தி அளவுக்கு இப்போ குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், முந்தி பார்த்தீங்கன்னா டெய்லர்கிட்ட போனாலே ஒரு மாதிரி குழுகுழுப்பாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். சீரியஸாக சொல்கிறேன், உண்மையில்ல சார், என்ன உண்மையா? நீங்கள் அந்த டெய்லரை பாருங்கள், ஒரு பெல் பாட்டை நீட்டாக போட்டுட்டு, ஒரு பாயிண்ட் ஷூ போட்டுட்டு, இத்தா தண்டிக்கு ஒரு பெல்ட்டை போட்டுட்டு, அந்த மனுஷன் அப்படி 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 அந்த டேப்பை தூக்கி போட்டு அப்படி பந்தாவை நிற்பார். அப்படி அளவெடுக்கிறதுக்குன்னே ஒரு மேடை இருக்கும், அதில் போய் எங்கள் ஐயாலாம் என்னை ட்ரௌசருக்கு அளவெடுக்க கூட்டு போவார், சட்டைக்கு. அப்படியே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே என்னவோ உள்ளுக்குள்ளே பண்ணும். அவன் அந்த ஆள் அளவெடுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
தோத்துறோம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரௌசர் ஒரு சட்டை தான் எங்கள் ஐயா வாங்கியே தருவார். ஆமாம், தீபாவளிக்கு அந்த இதே நமக்கு குழுன்னு இருக்கும். ஆனால் அப்படி அந்த மேடையில் ஏற சொல்லுவார் அவர், அப்படிம்பாரு அவன் ஒருத்தன் அப்படி எழுதுவான். அவன் பக்கத்தில் ஒருத்தன் எழுதுவான், போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வா தம்பி அப்படிம்பாரு. 2 நாள் கழிச்சு வந்தால் என் சட்டைக்கும் என் ட்ரௌசருக்கும் ஆஸ் எடுத்து வச்சிருப்பாரு. ஆஸ் எடுத்து வச்சு அந்த ஆஸை எனக்கு அப்படி சக்கு 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 சக்குன்னு போட்டு வைப்பாரு. போட்டு வச்சுட்டு ஓகே இதில் இன்னும் ஒரு ரெண்டு இன்ச்சு குறை, இதில் ஒரு சென்டிமீட்டர் குறை, டக்கு டக்குன்னு சொல்லுவார். திருப்பி அது குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அப்படி போட்டோடனே அப்படி ஃபிட்டானா பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்போ போனாலும் என் பேர் போட்டு அந்த ஆஸ் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக தச்சு முடிச்சிருவார். முதல்ல தான் கஷ்டம், அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். எனக்கு உருவாக்குறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் நான் கால் வைக்கிறது எல்லாமே பெருக்கம் தான் இருக்கும். போறதெல்லாம் பெருக்கமா இருக்கும், பேசுறதெல்லாம் பெருக்கமா இருக்கும், பார்க்கறதெல்லாம் பெருக்கமா இருக்கும், நான் சுதந்திரிக்கிறதெல்லாம் பெருக்கம். அல்லேலூயா. முதல்ல நான் கஷ்டப்படணும், முதல்ல நான் கொஞ்சம் பாடுபடணும். அப்ப இயேசு எனக்கு பாடுபட்டு அவருடைய அடிச்சவடை பின்பற்றி வரும்படி எனக்கு முன்னாடி ஒரு மாதிரியை வச்சு போயிருப்பாரானா, இந்த பேட்டனை மாத்திரம் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணுவேன். நான் இந்த இரவு வேலை, இந்த 12 மணி நேர ஜபத்தில் பாஸ்டர், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், உங்கள் ஊழியமாக இருக்கலாம், தரிசனமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், சுவிசேஷ ஊழியமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால காரியமாக இருக்கலாம். இந்த பேட்டனை மாத்திரம் இன்னைக்கு அப்ளை பண்ணிருங்க, கர்த்தர் உங்களை பெருக பண்ணிடுவா. அல்லேலூயா. என்ன பேட்டன்? எல்லாமே பேட்டன் தான். ஏசப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம். அதுல ஒரு பேட்டன் பிரேயர் பேட்டன். சொல்லுங்க, ஜப மாதிரி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜப மாதிரி. எனக்கு இயேசு கொடுத்திருக்கிற ஒரு ஜப மாதிரியை நான் அப்ளை பண்ணிட்டாலே கர்த்தர் என்ன பெருக பண்ணிடுவா. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு அதிகாலை ஜெபித்தார், இருட்டோட ஜெபித்தார், விடிய காலம் ஜெபித்தார், மலையில ஏறி போய் ஜெபித்தார், சீஷர்களை துரிதமாய் அனுப்பி அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி மலையில இயேசு ஏறி போய் ஜெபித்தார். மலையில ஏறி ஜெபிச்சதுனால தான் சீஷர்கள் புயல் காத்துல அங்கே இங்கேயும் தள்ளாடுகிறத பார்த்த உடனே இயேசு உடனே கடலின் மீது நடந்து வந்தார். நான் இப்படிதான் சொல்லுவேன், ஜெபிக்கிறவனுக்கு தான் பிரச்சனை இருக்கிறவன தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தான் போராட்டம் உள்ளவன தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தான் தேசத்தின் நல தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தான் கண்ணீர் விடுறவன தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தான் ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படணும்னு தெரியும். ஆமென். அப்போ எனக்கு இயேசு ஒரு மாதிரியா வைத்து போயிருப்பாரானா, அந்த மாதிரியை நான் பின்பற்ற என்னை இந்த இரவுகளை ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப இயேசு ஜபம்னா, அப்ப இயேசு செய்த ஜபத்தை நான் என் ஊழியத்துல, தரிசனத்துல, குடும்பத்துல நான் அப்ளை பண்ணியிருந்தா நான் பெருகி இருப்பேனா? பெருகி இருக்க மாட்டேனா? கண்டிப்பா பெருகி இருப்பேன். அப்ப நான் ஜபம் பண்ணாமலே இருந்திருக்கேன். அவர் செஞ்ச ஜபத்தை நான் செஞ்சிருந்தா நான் பெருகி இருப்பேனா? பெருக மாட்டான். அப்ப நான் ஜபம் பண்ணலையா? நான் பெருகலைன்னா அப்ப நான் ஜபம் பண்ணலையா? நான் ஒன்று சொல்லட்டா, ஜபம் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம 1008 ரீசன் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? இல்ல, உங்ககிட்ட தான் கேட்குறேன். உண்மையா சொல்லுவோமா இல்லையா? உண்மையா? ஏன் ஜோமல்ல வயிற்று வாழை சொல்லுவோமா இல்லையா? ஏன் ஜோமல்ல கொருக்கு வாழை அடிச்சு? ஏன் பிரதர் இன்னைக்கு ஜபத்துக்கு வரல, ஒரே லூஸா போயிடுச்சு அப்படிம்போ. ஏன் இன்னைக்கு நீங்க ஜோமல்ல டாலு வாழை? என்ன வாழை? டாலு வாழை. ஆனா இங்க பாருங்க, ஆனா சொல்லுங்க, ஆனா தாள வாழை இருந்தாலும் நான் சமைப்பேன், கொருக்கு வாழை இருந்தாலும் என் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவேன், எவ்வளவு போக்கு போனாலும் சோத்ரம் ஹல்லேலூயா நான் அப்படியாக புறப்பட்டு என் வேலைக்கு போவேன். ஆனா ஜெபம் பண்ணாததுக்கு மாத்திரம்தான் தாள வாழை, கொருக்கு வாழை, கால் வாழை. பாஸ்டர் மார் நாங்க என்ன சொல்லுவோம்? ஒரே ஊழியம், ஒரே நைட் பிரேயர், லே டிராவல்,
that's why I'm not able to pray, you know. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நான் ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு பல காரணத்தை சொல்றேன். இந்த வலி, அந்த வீடு, இந்த பிரச்சனை, அங்க போயிட்டேன், இப்படி வந்துட்டேன், செத்து போயிட்டேன், அங்க போனா இங்க போனா, இது ஆகி போச்சு, கல்யாணம் ஆகி போச்சு, இதனால ஜெபிக்கல. ஆனா இந்த வலி இருந்த போதும், இந்த பிரச்சனை இருந்த போதும், கஷ்டம் இருந்த போதும் நான் சமைச்சது உண்டு, வேலைக்கு போனது உண்டு, என் பிள்ளைய ஸ்கூலுக்கு உண்டு, நான் ஃபீஸ் கட்ட போனது உண்டு, செத்த வீட்டுக்கு போனது உண்டு, எல்லா பிரச்சனை இருந்த போதும் நான் வேலை செஞ்சது உண்டு. ஆனா ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு மாத்திரம் நான் 1000 ரீசன் சொல்லுவேன். ஆனா ஜெபம் பண்ணாம இருந்ததுக்கு காரணம் இதெல்லாமா ரீசன் நினைக்கிறீங்க? கிடையாது, கிடையாது. நான் ஜெபம் பண்ணாம போனதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என்ன காரணம்? நான் ஜெபம் பண்ணாம போனதுக்கு என்ன ரீசன் தெரியுமா உங்களுக்கு? என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் காரணம்? இங்க பாருங்களேன், சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் என் பாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீ தான் ஒரு காணிக்கை பாட்டு பாட போற அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே வயிறு கலக்கிட்டு, ஆனால் இங்கே கேளுங்க, வயிறு கலக்கிட்டு. ஆனால் அவர் சொன்ன நிமிஷத்திலிருந்து எந்த பாட்டையே 100 பாட்டு தேடியிருப்பேன். அந்த பாட்டை 1000 முறை பாடியிருப்பேன். அந்த பாட்டுக்காக 1 வாரம் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டுங்க, ஒரு காணிக்கை பாட்டு, ஒரு பாட்டை ஒழுங்கா பாடணும்னு, அதை ஒழுங்குகிரகமாக பாடணும்னு, அதுக்காக 1 வாரம் ஜெபம் பண்ணி, அதில் ஒரு 2 நாள் உபவாசம் போட்டு, அது ஞாயிற்றுக்கிழமை உபவாசத்தோட போய் நின்று அந்த ஒரு பாட்டுக்காக 1 வாரம் போராடி இருப்பேன். எப்பா இந்த 10 நிமிஷம் சங்கீத பகுதியை நீ தான் சொல்லணும். 150 சங்கீதத்தையும் தியானிச்சேன். 150 பிரசங்கம் இல்லை, 300 பிரசங்கம் கூட எடுத்தேன். முழங்கால் போட்டு ஜெபிச்சு, ஐயோ ஒழுங்கா பேசிடணுமே, ஐயோ ஒழுங்கா பாடிடணுமே, ஐயோ ஒழுங்கா செஞ்சிடணுமே, ஒழுங்கா தப்பு பண்ணிடக்கூடாது, இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணினதே அவ்வளவு நேரம், அவ்வளவு காலம். ஒரு பாட்டுக்கும் ஒரு சாட்சி. உன் வாழ்க்கையில் ஏசப்பா உன்னை சந்திச்சார்ல வாலிப நாட்களில், வாலிப கூட்டத்தில் உன்னை தந்திச்ச ஆண்டவர். குடிச்சிட்டு இருந்தீங்களா 6 நாள்? ஆமாம் ஆண்டோ, ஆமாம் பாஸ் 6 நாள் குடிச்சிங்களா? ஆமாம். அதை வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லன்னு சொல்லி அந்த சாட்சி சொல்றதுக்காக 1 வாரம் டைம் கொடுத்த பாஸ்டரு 1 வாரமும் போராடி போட ஜெபிச்ச நாள் எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அப்பெல்லாம் நான் என்ன நம்பல, அவரை நம்பினேன், அதனால ஜெபிச்சேன். என்னைக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சனோ அன்னைக்கு ஜெபம். பாட்டு தானே பாடிடலாம், பிரசங்கம் தானே பண்ணிடலாம், ஜெபம் தானே செஞ்சிடலாம், ஆராதனை தானே பண்ணிடலாம், அந்த சங்கீத பகுதி தானே அடிச்சிடலாம், வாக்குத்தத்தம் தானே முக்குனா 3 பாயிண்ட் எடுத்துடலாம். என்ன நம்பாத வரைக்கும் நான் ஜெபிச்சேன். என்னைக்கு என்ன நம்பினேனோ, என் மேல நம்பிக்கை வச்சு, என் சாதனை, என் படிப்பு, எனக்கு பைபிள் நாலேஜ் தெரியும், எனக்கு பாட்டு நாலேஜ் தெரியும், எனக்கு கார்டு நாலேஜ் தெரியும், எனக்கு சங்கீத நாலேஜ் தெரியும், எனக்கு பிரசங்க நாலேஜ் தெரியும், எனக்கு தீர்க்க தரிசன நாலேஜ் தெரியும். என்னைக்கு என்ன நம்ப ஆரம்பித்த நாட்களில் இருந்து என் ஜெபம் போனது, என் ஜெபம் குறைந்தது. அதனால தான் பெருக்கமும் நின்று போனது. என் நம்பாத நாட்கள்ல நான் ஜெபித்தது அதிகம், என்ன நம்பாத நாட்கள்ல தேவ சமூகத்தில் விழுந்தது அதிகம், என்ன நம்பாத நாட்கள்ல நான் உபவாசித்தது அதிகம், என்ன நம்பாத நாட்கள்ல தேவ சமூகத்தில் அழுதது அதிகம். எனக்கு பைபிளை பத்தி தெரியாத நாட்கள்ல எனக்கு தேவ சமூகத்தில் பைபிளை மெடிடேட் பண்ணது அதிகம். உண்மையிலையா பிரதர்?
உண்மையா இல்லையா பாஸ்டர்? உண்மையா இல்லையா? எவ்வளவு நேரம் கடந்து கடந்து அழுது அழுது ஜெபிச்சிருப்போம். ஆனா என்னைக்கு நம்மளை நம்ப ஆரம்பிச்சோமோ, ஏன் பெருக்க நின்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிதாக்களை விட நீங்களும் நானும் என்னைக்கோ பெருக வேண்டிய நாம் இன்னைக்கு ஏன் பெருக்க நின்னது தெரியுமா? என்னைக்கு என்ன நம்ப ஆரம்பிச்சேனோ அன்றையிலிருந்து ஜெபம் முடிந்தது. என் பெருக்கமும் சபையும் பெருக்கமும் தேசத்தின் பெருக்கமும் ஆத்துமாவின் பெருக்கமும் நின்றது. இப்போ கண்ணை மூடுங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க பேசுங்க, ஆவியில நிரம்புறவங்க நிரம்புங்க. இப்போ நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அமைதியா இருக்க கூடாது. இது 12 மணி நேரம் இரவு எழுப்புதல் ஜெபம். இது this is not an ordinary prayer. This is not a family prayer. This is not a fellowship prayer. This is revival. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. என்ன நம்பல, என்ன நம்பிட்டு அதனால தான் ஜெபம் போச்சு. என்ன நம்பின, என்ன நம்பின, என்ன நம்பின. ஜெபிங்க, ஜெபிங்க. என்ன நம்புன, ஜெபம் போச்சு. என்ன நம்புன ஆண்டவரே? என் தாளந்த நம்புன, என் டேலண்ட நம்புன, என் கிருபையை நம்புன. என்ன நம்புன? என் படிப்பை நம்புன, என் பாட்டை நம்புன, என் ஆராதனையை நம்பிச்சே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே இயேசுவா, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை தருகிறேன். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. இந்த ஜெபம் மாதிரி என்னைக்கு என் வாழ்க்கையில ஜெபம் போச்சு சொல்லுங்க? என்ன நம்பினதுனால ஜெபம் போச்சு. ரெண்டாவது ஏன் ஜெபம் போச்சுன்னு சொல்றேன். சப்போர்ட்டை நம்பின ஜெபம் போச்சு. யாரை நம்பினா ஜெபம் போச்சு? எங்க அம்மா ஜெபிப்பாங்க எனக்கு, எங்க பாஸ்டர் எனக்காக ஜெபம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு குரூப்பு நம்மக்கிட்ட ஜெபம் பண்ண வரும் பாருங்க, மண்டையும் கொண்டையும் கொடுக்க முன்னாடி அப்படியே வரும். வந்துட்டு பாஸ்டர் சொல்லுவா, ஒரே போராட்டம் பாஸ்டர். ஓகே, நீங்க எனக்காக இந்த வாரம் முழுவதும் உபவாசம் பண்ணி எனக்காகவே ஜெபமானுங்க, எல்லா பிரச்சனையும் மாறிடும். நான் ஜெபம் பண்ணுவேன், நீயே மாறணும் அப்படின்ட்டு தான். மேக்சிமம் ஒன்று என்ன நம்புறேன், இல்லைன்னா யாரையாவது நம்புறேன். ஏன் ஜெபம் போது?
அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, என் பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, என் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் எனக்காகவே ஜெபிக்க ஒரு கூட்டம் இருக்கு, என்ன அப்படியே தாங்குவாங்க ஜெபத்தில். நீனு அவங்க ஜெபிப்பாங்க, நான் ஜாலியாக இருப்பேன். நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்பி, ஆண்டவரே என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கான், கொஞ்சம் நீங்கள் அனுப்பி விடுங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இயேசு உடனே கிளம்பி போகிறார். அவன் என்னப்பா செஞ்சான்? அவன் ஜெப ஆலயங்களெல்லாம் கட்டி கொடுத்தான், ரெடி டு கம், அந்த வரேன்ட்டு கிளம்பி இயேசு கிளம்புறார். உடனே ஆள் அனுப்பி விட்டு இயேசுகிட்ட சொல்லி விடுறாரு நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவரே ஒருத்தன் வா என்றால் வருகிறான், ஒருத்தன் போ என்றால் போகிறான், நான் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒருத்தன் வாரான் ஒருத்தன் போனா போறான், அவனே செய்வான். ஆனால் நீங்கள்லாம் அப்படிலாம் வரக்கூடாது. Just say only one word can change my servant life. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ண, ஆனா சப்போர்ட் ஒருத்தன் வேண்டாம். நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில எனக்கு விடுதலை உண்டு, நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில எனக்கு பெருக்கம் உண்டு, நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில எனக்கு 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 எழுப்புதல். ஏன் ஜெபம் இல்ல? ஒன்னு என்ன நம்பினேன், ஏன் ஜெபம் இல்ல? இன்னொன்னு அடுத்தவங்கள நம்பினேன். அதனாலதான் என் வாழ்க்கையில் என்ன போச்சு? ஜெபம் போச்சு. இல்லைன்னா இந்த ஜெபம் மாதிரியை நான் என்னைக்கோ பின்பற்றி இருப்பேன். நானா கர்த்தர் என்னை பிதாக்களை விட என்னைக்கோ பெருக பண்ணியிருப்பான். ஈஸியா அப்ளை பண்ண வேண்டியதை நான் ரொம்ப ஹார்ட் ஆக்கிட்டே இருக்கேன். ஜஸ்ட் எனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பேட்டனை மாத்திரம் நான் அப்ளை பண்ணிட்டா என்னைக்கோ நான் பெருகிருப்பேனே. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நான் அதை ஜெபம் பண்ணிட்டாலே போதும். அவங்க பண்ண ஜெபத்தை அப்படியே பார்த்து இன்னைக்கெல்லாம் பாருங்க, வின்சென்ட் ஒரு ஏசபேல வைத்து ஒரு ஜெப குறிப்பு எவ்வளோ அழகாக நடத்துறாரு. ஒரு தேசத்தில் ஒரு ஜெப மாதிரியை கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார்ல, இந்த ஜெப மாதிரியை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டா போதும், பெருக்கம்தான். இங்க மேடையில் நின்று பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் உங்களை ஜெபத்தை நடத்துறாங்க பாருங்க, இதெல்லாம் ஜெப குறிப்பா மாத்திரணும். நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையை வச்சு ஒரு 12 வார்த்தையை வச்சு இப்ப தொடர்ந்து எங்க சபையில ஜெபத்தை நடத்த சொல்லிட்டே இருக்கிறேன். 12 வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் 12 வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணுங்கப்பா. 2ஆம் அதிகாரம் அபிஷேகம், 3ஆம் அதிகாரம் அற்புதம், 5ஆம் அதிகாரம் அடி, 6ஆம் அதிகாரம் அழைப்பு, 7ஆம் அதிகாரம் அன்பு, 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு, 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு, 10ஆம் அதிகாரம் அதர்சனம், 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா, 12ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன், 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள், 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவம். இது ஒரு ஜெப மாதிரி. இதை நான் அப்ளை பண்ணிட்டாலே போதும், நான் பிதாக்களை விட கர்த்தர் என்ன பெருக பண்ணிடுவா. ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்ப இதை நான் இன்னைக்கு இந்த இரவு செய்ய வேண்டிய வேலை, இந்த 12 மணி நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், ஆஃப்டர் திஸ் பிரேயர் மீட்டிங் பனங்குடியில, இந்த வள்ளியூர்ல, இந்த ராதாபுரம் தாலுகாவில் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் நம் திருச்சபைகளில், ஊழியங்களில், குடும்பங்களில், தேசத்தின் எல்லைகளில் தருவாராக. ஆமென். ஆமா. இப்போ வேக வேகமா நான் பிரசங்கத்துக்குள்ள போறேன். அப்போ இந்த ஜெப மாதிரியை நான் பின்பற்றிட்டா நான் பெருகிருவேன்ல. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்க, 23ஆம் வசனத்துக்கு நேரம் வாங்க. தானியேல் 9:23 உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க ஜெபத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க, அடிக்கடி அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வார்த்தை, தானியேலே பிரியமான புருஷனே, எனக்கு மிகவும் பிரியமானவனே, நீ ஜெபிக்கும் முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. பிரியமானவன் சொல்லிட்டாலே நமக்கு ரொம்ப குசு குசுன்னு ஆயிடுது இல்லை, ஒரு மாதிரி குழு குழுன்னு ஆயிடுது பாருங்களேன். பைபிளில் பிரியமானவனே யாரெல்லாம் ஆண்டவர் சொன்னார்? ஏனாக்கை பற்றி சொன்னார், வேற யாரை பற்றி சொன்னார்? கோரேசை பற்றி சொன்னார், வேற யாரை பற்றி சொன்னார்? தரியை பற்றி சொன்னார், வேற யாரை பற்றி சொன்னார்? தாவீதை பற்றி சொன்னார், வேற யாரை பற்றி சொன்னார்? என்னை பார்த்து சொல்லுவார் பிரதர்ன்னு சொல்லுவீங்க, யாராவது ஒரு ஆள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். எல்லாம் கல் கணக்காக இருக்கு பாருங்க. இவருங்க தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவனே, நீ ஜெபிக்கும் முன்பாக கட்டளை வெளிப்பட்டது. அழகாக சொல்றார்.
இப்போ நீ பிரியமானவன், நீ ஜெபிக்க முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. இதெல்லாம் என்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா நான் டப்புன்னு ஜபத்தை முடிச்சு இப்போ எழும்பி போயிருப்பேன். இல்லையா சொல்லுங்க. இப்பயே ஜபத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தோத்திரம், ஆண்டவரே எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, நம்ம எதுக்கு அடுத்தது ஜபத்தை செய்யணும்னு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். ஆமென். ஆனா பாருங்களேன், சிம்பிள். மிகவும் பிரியமான புருஷனேன்னு 3 முறை கர்த்தர் தானியேலை பார்த்து சொல்லிட்டு, நீ மிகவும் பிரியமானவன், ஜெபிக்க முன்பாக கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? என்னது? the command was released. கட்டளை வெளிப்பட்டிருக்கிறது. கட்டளை வெளிப்பட்டிருக்கு. சொல்லுங்க, கட்டளை வெளிப்பட்டிருக்கு. எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ மிகவும் பிரியமானவன், நீ ஜெபிக்க முன்பாக கட்டளை வெளிப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பிளிப்கார்டு, அமேசான் இந்த மாதிரி இதுலலாம் ஆர்டர் போட்டு வாங்குவீங்க? கை வைத்துங்க. பாதி வண்டி அதில் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். தோத்திரம். இப்போ ஒரு அமேசான்ல ஒரு ஆர்டர் போடுறீங்க. ஒரு ஆர்டர் போட்ட உடனே இங்க பாருங்க, அமேசான்ல ஒரு ஆர்டர் செல்போன் போடுறீங்க. செல்போன் ஆர்டர் போட்ட உடனே உங்க செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வருதா வரலையா? என்ன மெசேஜ் வரும்? யுவர் ஆர்டர் கன்ஃபர்ம்டு. செல்போனை நீங்க ஆர்டர் போட்ட உடனே உங்க செல்லுக்கு வர்ற ஃபர்ஸ்ட் மெசேஜ் யுவர் ஆர்டர் கன்ஃபர்ம்டு. அடுத்த 2 நாள் கழிச்சு இன்னொரு மெசேஜ் வரும், யுவர் ஆர்டர் ரெடி டு பார்சல், பேக்கிங் இருக்குன்னு சொல்ல வரும். அடுத்த ஒரு நாள் வரும், ரெடி டு டெலிவரின்னு வரும். அடுத்த ஒரு நாள் கழிச்சு வரும், யுவர் ஆர்டர் ஆன் தி வே. 5ஆவதா ஒரு வார்த்தை வரும், யுவர் ஆர்டர் ட்ராக் பண்ணுங்கன்னு வரும். என்ன வரும்? உங்க ஆர்டரை ட்ராக் பண்ணிக்கோங்கன்னு வரும். கடைசியா ஒருத்த வீட்டுக்கு வாசல்ல வந்து சொல்லுவான், ஓடிபி. என்ன பி? ஓடிபி தானா? நம்பர் தான்பா. நம்பரை தந்த உடனே அந்த பேக்கை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போய் பிரிச்சு பார்த்தாதான் தெரியும் அது செல்போனா செங்கலான்ட்டு. அப்ப நான் சொல்றேன், எப்ப செல்போன் ஆர்டர் போட்ட அந்த சனப்பொழுது எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, என் ஆர்டர் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஆனா என் கையில கிடைக்கல. என் கையில கிடைக்கிறதுக்கு 1 வாரம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அதுக்கு நான் சில கிரயங்களை செலுத்த வேண்டியிருந்தது. இந்த இரவு வேளை நான் சொல்றேன், சிலருக்கு வாக்கு தத்தங்களும் தரிசனங்களும் பெருக்கங்களும் கர்த்தர் சொல்லி இருந்தா நீ பெருகுவ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், பயங்கரமான காரியங்களை செய்வேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் சொல்லி இருக்கிறா. ஆனா இன்னும் என் கைக்கு வரல. சொல்லுங்க, வரல. வரணும்னா நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வரணும்னா நான் என்ன செய்யணும்? தானியேல் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல வாசித்து பாருங்க. தானியேலாகிய நான் தேவ சமூகத்துல 3 வாரம் அளவும் புசியாமலும் தேவ சமூகத்துல பரிமள தைலம் பூசிக்கொள்ளாமலும் எனக்கு பிரியமான ஆகாரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமலும் தேவ சமூகத்துல இரவும் பகலும் தேவ சமூகத்துல 3 வாரம் அளவும் நான் ஜெபத்தை தொடர்ந்தே. எனக்கு கர்த்தர் பெருக்கத்தை தரணுமா? என் ஊழியம் பெருகணுமா? என் தரிசனம் பெருகணுமா? என் குடும்பம் பெருகணுமா? தேசம் பெருகணுமா? நாம் பெருகணுமா? நான் ஜெபத்தை ரொம்ப நேரம் என்ன செஞ்சிடறேன் தெரியுமா? ரொம்ப டைம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறேன். சிம்பிள் திங். மோர் ஆஃப் டைம் என் லைஃப்ல ஜெபத்தில் என்ன செஞ்சிடறேன்? காம்ப்ரமைஸ். ஏசப்பா செய்வார், பார்த்துக்குவார், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிக்கலாம். காம்ப்ரமைஸ். 2ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் வந்து பேதுரு பிரசங்கம் பண்ணி ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 120 பேர் கூடியிருந்த அபிஷேகம் வந்துச்சு. ஆனால் 2 பேர் தான் 3ஆம் அதிகாரத்தில் ஜெப நேரையாகிய அந்த ஜெப வேளையில் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டு போனதுனால தான் 40 வருஷம் முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணினார் என்பது உண்மையானா, எந்த விஷயத்திலையும் do not compromise in your prayer life. உங்க ஜெபத்தில் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம ஜெபிக்க கையை தட்டுங்க, வாயை தரங்க, ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. என் வாழ்க்கையில ஜெபத்தை நான் தொடர கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம்.
ஒரு நிமிஷம் கண்களை மூடி கையை உயர்த்தி, நான் ரொம்ப நேரம் என் ஜபத்தில் காம்ப்ரமைஸ் பண்றேன். என் சபை ஜபத்தில், என் பர்சனல் பிரேயர்ல, என் குடும்ப ஜபத்தில், என் ஊழிய ஜபத்தில், என் தரிசனத்தில், நான் ஜபிக்கிற ஜபத்தில் எல்லாம் பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், நடக்கும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிக நேரம் எனக்கு இருக்கே தவிர, அதிகமான காலகட்டங்களில் ரொம்ப நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆண்டவரே என் ஜபத்தை நிறுத்தின நாட்கள் உண்டு, என் உபவாசத்தை நிறுத்தின நாட்கள் உண்டு, என் ஊழியத்தில் ஜபத்தை நிறுத்தின நாட்கள் உண்டு. இந்த இரவு 12 மணி நேரம் இந்த முழு இரவு எழுப்புதல் ஜபத்தில் இனி நான் காம்ப்ரமைஸ் இல்லாம தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபையை தருவீராக. கையை தட்டி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எங்க சபைக்கு தொடர்ந்து ஜெபிக்க கூடிய கிருபையை தாங்க. யாக்கோபு போல இரவு முழுதும் போராட, தேவனோடு மனிதனோடு போராடி ஜெபிக்க எனக்கு தொடர்ந்து ஜெபிக்க கூடிய கிருபைகளை இயேசுவே தருவீராக, 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 தருவீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே, இனி உபவாசத்தில் தொடர்ந்து ஜெபிக்கிற, ஊழியத்தில் தொடர்ந்து ஜெபிக்க இனி 12 மணி நேரம் 24 மணி நேரமா மாறட்டும். இனி சபையில 21 நாள் ஜெபலாம் 40 நாளா மாறட்டும். 40 நாள் ஜெபலாம் வருஷம் கடந்து ஜெபிக்கிற ஜெபமாய் மாறுவதாக. அற்புதங்கள் பார்க்கும் வரையில் நான் உம்மை விடுவதும் இல்லை, அதிசயங்கள் காணும் வரையில் நான் உம்மை விடுவதும் இல்லை, நான் உம்மை விடுவதும் இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை. ஜெபம் பண்ணுங்க. நான் உம்மை விடுவதும் இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, எழுப்புதல் தீ பற்றும் வரையில் நான் உம்மை விடுவதும் இல்லை, இஸ்ரவேலா மாறும் வரையில் நான் உம்மை விடுவதும் இல்லை. சொல்லுங்களேன். எழுப்புதல் தீ பற்றும் வரையில் நான் உம்மை விடுவதும் இல்லை, இஸ்ரவேலாய் மாறும் வரையில் நான் உம்மை விடுவதும் இல்லை, நான் உம்மை விடுவதும் இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, நான் உம்மை விடுவதும் இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. மேக்சிமம் நம்ம லைஃப்ல சர்ச்சில் பாருங்க, ஒரு சர்டன் டைம் போராடுவோம், அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு போயிடுறோம். பார்த்துருக்கீங்களா? லேக்வுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏர்போர்ட் ரிவைவல்னு ஒரு ரிவைவல் நடந்துச்சு. ஏர்போர்ட் ரிவைவல். அதில் ஜான் ஹில் பேட்ரிக்ஸ், லிண்டன் கூலி, ஸ்டீவன் ஹில், ஒரு பாஸ்டர், ஒரு எவாஞ்சலிஸ்ட், ஒரு வர்ஷிப் லீடர், 3 பேரை கத்தர் இந்த எழுப்புதலுக்காக, இந்த ஏர்போர்ட் ரிவைவலுக்கு கத்தர் பயன்படுத்தினார். ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு சர்ச்சு பாஸ்டர். அவர் சர்ச்சில் 2000 விசுவாசி. எத்தனாயிரம்? 2000. ஆனாலும் பாஸ்டருக்கு ஊழியத்தில் ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே இருந்தது. வெறுமை. பிரசங்கம் பண்ணுவார், விசுவாசியெல்லாம் 2000 பேர், காணிக்கெல்லாம் வரும், தசம்பாகம் வரும். ஆனாலும் எதையோ இழந்து பரிதபித்தது மால அப்படி ஒரு எம்டினஸ் ஜான் ஹில் பேட்ரிக்ஸை நிரப்பி நெருக்கிக்கிட்டே இருந்தது. அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஜெபிச்சிட்டு இருந்தார் சண்டே சர்வீஸில். அப்போ ஆவியில் இப்படி ஏவப்பட்டு, நான் ஏன் தொடர்ந்து ஜெபிக்க கூடாது என்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்து, ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் ஒரு தீர்மானத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செஞ்சார். என்னன்னா, நைட்டு 12லிருந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் தொடர்ந்து நான் ஜெபிக்க போறேன். எனக்கு ஏதாவது சபையில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, நான் உங்களை விடுற மாதிரி ஐடியா இல்லைப்பான்ட்டு ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் என்ன ஆரம்பிச்சாரு, நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போவார். அவர் ஜெபம் பண்றது யாருக்குமே தெரியாது. சர்ச்சில் இருக்கிற செக்யூரிட்டிக்கு மட்டும் சொல்லி வச்சிருந்தார், நான் வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் வருவேன், 3 hours ஜெபம் பண்ணுவேன், நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் கரெக்டாக 12 o'clock சர்ச்சுக்குள்ள போவார். 3 o'clock வரைக்கும் செபிப்பார், கிளம்பிடுவார். 1 மாதம்
2 மாசம் 3 மாசம் அப்படி போச்சு. அவர் சர்ச்சில் டீக்கனா இருந்த அவருடைய ஃப்ரெண்டு இவர் நைட்டு இப்படி சர்ச்சுக்கு கிளம்பி போறத அப்படி உள்ள போறத பார்த்துட்டார். அந்த வழியா போகும்போது, என்ன ஏன் ஜான் இப்படி போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு செக்யூரிட்டியில கேட்டா, ஐயா ஜோம் பண்றா சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. இல்லை விடு, அவர் ஃப்ரெண்டு தான், அதனால விட்டார். உள்ள போனா முழங்கால நின்று அழுகிறார். ஆல்டர்ல உட்காந்து ஜெபிக்கிறார். 3 மணி முடிச்ச உடனே ஜான் ஹில் பேட்ரிக் திரும்பி வரும்போது அவர் நம்பர் இருக்கிறாரு, டீக்கனா சர்ச்சில் இருக்கிறார். மூப்பரா என்னப்பான்னு கேட்ட போது ஷேர் பண்றாரு, பாரத்தை ஷேர் பண்றார். சரிப்பா, நீ ஏன் மட்டும் தனியா போராடுற, ஏன் நான் உனக்கு உன் ஜபத்துல தாங்குறேன், என்னையும் சேர்த்துக்கோ என் ஜபத்துலன்னு சொன்ன உடனே ஜான் ஹில் பேட்ரிக்ஸும் அவருடைய நண்பர் 2 பேரும் தொடர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 long years 3 வருஷம் நைட்டு 12க்கு போவாங்க, 3 மணிக்கு ஜெபிப்பாங்க. 3 மணி நேரம் தொடர்ந்து போராடி ஜெபிச்சாங்க, விட்டவே இல்லை. ஏதாவது மாற்றம் வரும். திடீர்னு 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஏவுதல். 3 years அந்த முடிகிற டைம்ல, ஏன்பா ஒரு கூட்டம் நடத்துவோமா, ஆண்டவர் ஏதாவது செய்வார் விசுவாசி அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஜான் ஹில் பேட்ரிக்ஸுடைய டியர் ஃப்ரெண்ட் தான் ஸ்டீவன் ஹில். அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவர் வேர்ல்டு பிரசித்தி பெற்ற தேவனுடைய மனுஷன். ஆனா அந்த தேவ மனிதன் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம், வெரி டிஃபிகல்ட். ஃப்ரெண்டா இருந்தாலும் சரிதான், ஃபாரின்காரன் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கும் டேட்டு கொடுக்கறது ரொம்ப கரெக்டா ஒழுங்குறமா இருப்பாங்க பாருங்க. பிரசங்கம் பாருங்க, அந்த டைம்னா டைமுக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவான். ஜான் ஹில் பேட்ரிக் ஸ்டீவன் ஹில் கூப்பிடுறாரு, அப்பா ஐ எம் சோ பிஸி, ரொம்ப இடத்துக்கு டேட் கொடுத்துட்டேன், ஐ எம் நாட் ஏபிள் டு கம், முடியாதுன்ட்டார். அவர் ரொம்ப கெஞ்சி, ஒரு நாள் வாப்பான்னு. ஏர்போர்ட் பக்கத்தில் அவருடைய சபை, அதனால அன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. இவர் நான் சொன்னார், நான் வர்றேன், பிரசங்கம் பண்ணுறேன், திருப்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் அங்கே போயிடுவேன், நான் போக வேண்டிய டெஸ்டினிக்கு போகிறேன். சரி வா, உனக்கு நான் ஃப்ளைட் போட்டுறேன். வந்தார், காரில் ஏறினார், உள்ளே வந்தார், மைக் எடுத்தார், பிரசங்கம் பண்ணினார். 20 நிமிடம் தான், 20 minutes, 20 நிமிஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே சபையை ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணார். முழு சபையையும் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு மாறியது. நடந்தது என்ன தெரியுமா, எதையோ கத்த செய்யறார் மட்டும் ஒண்ணு தெரிஞ்ச உடனே லிண்டன் கூலி வர்ஷிப் பண்ணிட்டே இருந்தவர் சன்னாய் நிக்கிறார், ஸ்டீவன் ஹில் ஒரு பக்கம் நிக்கிறார், ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் முழிச்சு பார்க்கிறார். என்னவோ நடக்குதுன்னு பார்த்தா சர்ச்சில் இருக்கிற ஜனங்கள் நெஞ்சில் அடிச்சு அடிச்சு கண்ணீர் தார தாரையா ஓடி நேரா வந்து ஆல்டர் முன்னாடி பொத்துன்னு உழுது. ஐயோ பாவிகளா இருக்கோமே, ஐயோ ஐயோன்னு கூக்கரலிட்டு அழுகிற சத்தம் சபையை முழுவதும் நிரப்பியது. ஸ்டீவன் ஹில் சொல்றாரு, சம்திங், ஏதோ பரிசுத்த ஆவியானவர் செய்றார்ப்பா. ஏன்? அப்பதான் ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் உணர்ந்தா, 3 வருஷம் தொடர்ந்து நான் ஒரு 3 மணி நேரம் கரையம் செலுத்தி ஜெபித்த ஜபத்தினுடைய பலனை என் கண்கள் இப்பொழுது காண்கிறது. என்னப்பா செய்யணும்னு ஸ்டீவன் ஹில் கிட்ட ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் கேட்டபோது ஸ்டீவன் ஹில் சொன்னார், நான் நாளைக்கும் இங்க இருக்கேன், ஊருக்கு போகலப்பா, இங்கே இருந்து நான் ஊழியம் செய்யறேன்னு. அடுத்த நாள் கூட்டம் என்று அக்கா டிக்ளேர் பண்ணாங்க. அடுத்த நாள் சபைக்கு உள்ள இவங்க வர்றதுக்கு முன்னாடியே சபை நிரம்பியது. அடுத்த நாள் கூட்டம் டிக்ளேர் பண்ணாங்க, சபை நிரம்பி வெளியே கூட்டம் ஆயிட்டு. அடுத்த நாள் கூட்டம்னாங்க, சபை நிரம்பி வெளியே நிரம்பியது, சபை நிரம்பி வெளியே நிரம்பி ரோட நிரம்பியது. நடந்தது என்ன தெரியுமா, சாயந்தரம் கூட்டத்துக்கு நைட்ல இருந்தே இடம் பிடிக்கிறதுக்கு டிக்கெட் வாங்குற அளவுக்கு கியூ நிக்க ஆரம்பிச்சாங்க. நைட்டு சாப்பாடு கியூல, காலையில சாப்பாடு கியூல, மதிய சாப்பாடு கியூலயே நின்று டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க. வேகமா ஜனங்கள் உள்ள போனாங்க. இந்த எழுப்புதலின் அக்னி முழு தேசத்திலையும் கத்த. பர்லிங்டன்ல ஏர்போர்ட் ரிவைவல் நிமித்தம் உலகத்தை கத்தர் அசைத்தா. இங்கிருந்து மோகன் சி அண்ணன், சாம் ஜபத்துர் அண்ணன், சங்கர் அண்ணன், இன்னும் ஜீவன் பல தேவ மனிதர்கள் புறப்பட்டு போய் அந்த எழுப்புதலை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் திருப்பத்தூர்ல தொடர்ந்து அந்த 3 நாள் ஜபத்தை அவர்கள் ஆரம்பித்ததின் விளைவு, அந்த எழுப்புதலை பார்த்து அவர்கள் தொடர்ந்து ஜெபித்ததனால தான் அந்த ஜபம் தான் இன்னைக்கு தேசத்துல மறுரூபத்தை, தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில, சென்னையில இடத்துல கத்தர் அசைவை உண்டாக்குறார். To be continue. நம்ம ரொம்ப விஷயத்துல, உபதேசத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம், ஊழியத்துல காம்ப்ரமைஸ் பண்றோம்.
பரிசுத்தத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், பிரதிஷ்டையில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், பிரசங்கத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், ஜபத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஒன்றே ஒன்று தான் சிஸ்டர், பிரதர், ஊழியக்காரர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போயிடணும். நான் இதில் எதுலேயுமே நீ போராட போகிறேன், விட்டு கொடுக்குற மாதிரி ஐடியாவே கிடையாது. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? என் ஆவி ஜெபிக்க போராடுகிறது, என் இருதயம் தொடர்ந்து ஒரு போராடுகிற ஒரு ஆவி. இந்த 12 மணி நேர எழுப்புதல் இரவு ஜபத்தில் ஆண்டவர் எங்கள் மீது ஒரு அக்கனியை போடுங்கப்பா. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜபம் கண்டினியூவாக ஜெபிக்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் போராடணும். ஒரு அற்புதம் நடக்கலைன்னா, ஒரு விடுதலை வரலைன்னா, சில நேரம் நான் ரொம்ப விட்டு கொடுத்துட்றேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதில் செஞ்சுக்கலாம், இதில் பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். நாமளே அதிக நேரம் நம்மளை கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போயிடுறோம். அதிக டைம் நம்மளையே நம்ம தேத்திக்கிறோம். அதிக முறையில் பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிறோம். அதிக முறை நீ நல்லா தானே ஜெபிச்ச, நல்லா தானே ஊழியம் செஞ்ச, நல்லா தானே பிரசங்கம் பண்ற, நல்லா தானே சபை நடத்துறன்னு நம்மளையே நம்ம ஷோல்டர்ல தட்டிக்கிறோம். இல்ல, ஆண்டவர் சொல்லணும், எப்பா யாக்கோபு, நீ என்ன விடு, எனக்கு பொழுது விடுகிறது, என்ன போக விடுன்னு சொல்லுகிற அளவு ஆண்டவரை நீங்க என்னை ஆசீர்வதிங்க, ஜெபத்தை முடிக்கிறத பத்தி அப்புறம் யோசிக்கிறேன்னு அப்படி ஒரு ஜெபம் இந்த பனங்குடியில இந்த 12 மணி நேர ஜெபத்துல வருவதாக. கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷையில ஆமென் ஆமென். இனி போராடணும், விடுதலை கிடைக்கிற வரைக்கும் போராடணும், அற்புதத்தை பார்க்கிற வரைக்கும் போராடணும், எழுந்து நிற்கிற வரைக்கும் போராடணும், கண் திறக்கிற வரைக்கும் போராடணும், கல்லறை திறக்கிற வரைக்கும் போராடணும், மரித்தது உயிரோடு எழும்புற வரைக்கும் போராடணும். அந்த கிருபை, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை எங்க முழங்கால்ல வருவதாக, எங்க ரத்தத்துக்குள்ள பாய்வதாக, எங்க சரீரத்துல பாய்வதாக. ஜெபிங்க 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 பாஸ்டர், ஜெபிங்க ஜெபிங்க. நம் சபையில் அப்படிப்பட்ட ஒரு பெருமூச்சு, நம் சபையில் அப்படிப்பட்ட ஒரு திறப்பின் வாசல் ஜெபம், நம் சபையில் அப்படிப்பட்ட ஒரு கற்ப வேதனை நம் சபையில். விடாதீங்க விடாதீங்க. தங்கச்சி ஜோமனு, பிரதர் ஜோமனு, தம்பி ஜோமனு, ஊழியக்காரரை ஜோமனுங்க, சிஸ்டர் ஜோமனுங்க. இனி அற்புதத்தை பார்த்தே ஆகணும், என் குழந்தைய பார்த்தே ஆகணும், என் பிள்ளைய பார்த்தே ஆகணும், என் சந்ததியை பார்த்தே ஆகணும், நான் தரிசனத்தை பார்த்தே ஆகணும், எழுப்புதலை பார்த்தே. என் சத்தத்தெல்லாம் மறந்துருங்க, என் சத்தத்தெல்லாம் மறந்துருங்க. பிசாசானவன் உங்களை 10 நாள் காவல்ல வைப்பா, ஆனா 10வது நாள் போராடிருங்க, போராடிருங்க, போராடிருங்க. என் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நாள் வந்து விட்டது. எங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் வருகிறது. எங்க பெருத்தகத்தை பார்க்கிற நாட்கள் வருகிறது. எங்க திருச்சபையில எழுப்புதலின் அக்கனியை பார்க்கிற நாள். இனி வியாதி வியாதி வியாதின்னு பிரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாம் கிடையாது. இனி ஜெபம் எல்லாம் கிடையாது. இனி போராட்டம் தான், போராட்டம் தான், போராட்டம் தான், போராட்டம். போராட போறேன், இனி நான் போராட போறேன், இனி ஜெபிச்சு போராடி பெற்றுக்கொள்ள போறேன். இனி நான் சோர்ந்து போகிறதில்லை, இனி நீ தளர்ந்து போகிறதில்லை. முழங்கால்கள் பலனடைகிறது, கைகள் தளர்ந்த கைகள், தள்ளாடின முழங்கா. One more time, Lord, send your fire. இப்போல இறங்கனுமே, அக்னி நாவாக அமரனுமே, பெருங்காற்றாக வீசனுமே, ஜீவநதியாக பாயனுமே. தீப்போல இறங்கனுமே, அக்னி நாவாக அமரனுமே, பெரும் காற்றாக வீசனுமே, ஜீவநதியாக. ஜெபமா பாடுங்க, பாட்டா பாடாதீங்க. தீப்போல இறங்கனுமே, நாவாக அமரனுமே,
சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே நீ போல இறங்கணுமே, அக்னினாவாக அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, நதியாக பாயணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னினாவாக அமரணுமே, காற்றாக வீசணுமே, அக்னினாவாக பாயணுமே. கர்மவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பு நடுங்கிடவே கர்மவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். இறங்கணுமே, அமரணுமே, பெரும் காற்றாக இனி காம்ப்ரமைஸ் கிடையாது. இனி திருநெல்வேலி மாவட்டத்தில் காம்ப்ரமைஸ் ஜபத்துல விட போறதில்லை, உபதேசத்துல விட போறதில்லை. தீ போல இறங்கணுமே, அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே. பிடிக்க ஆண்டவரே, அக்கனி பற்றி பிடிக்க தீ போல இறங்கணுமே, அக்னினாவாக அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, இவ நதியாக பாயணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னினாவாக அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே, தீ போல இறங்கணுமே, எழுப்பதில் அபிஷேகம் சிவநதியாக பாயணுமே, தீ போல இறங்கணுமே, பிள்ளை அபிஷேகம் இறங்கணுமே, அக்னினாவாக அமரணுமே, பெரும் காற்றாக வீசணுமே. நதியாக பாயணுமே, நீ போல இறங்கணுமே, அபிஷேகத்தை ஒரு பெருக்கம், கிருபையில பெருக்கம், அபிஷேகத்துல பெருக்கம், ஆவிக்குரிய பெருக்கம், ஒரு என்லார்ஜ்மென்ட் Baba